हाय फ्रेंड्स वेलकम टू वैष्णवी लाइफ स्टाइल நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஆல் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ ஒரு பாக்ஸ் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் பாத்தீங்களாக்கி நம்ம கடைகளெல்லாம் ஸ்வீட் ஏதாவது வாங்கணும்னாலும் கிடைக்கும் இந்த மணிக்கு நம்ம கடையிலேயே சாப்பாடு வாங்கினாலுமே பெரிய ஹோட்டல்லலாம் இந்த மணிக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த பாக்ஸ்லாம் கிடைச்சுன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட்டுற வேண்டாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து நான் இப்போ அடுப்புலையே ஹீட் பண்ணி நல்லா ஒரு கம்பியையாக இந்த மணிக்கு ஹீட் பண்ணி எடுத்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இந்த மணிக்கு எல்லா ஹோல்ஸையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேங்க அடுப்புலையே இந்த மாதிரி ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு டக்குன்னு எல்லா ஹோல்ஸும் இந்த மணிக்கு கம்பி வச்சு போட்டுடலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஹோல்ஸுமே இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் மூடி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி 3 ஜூஸ் பாட்டில் மூடி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஜூஸ் பாட்டில் மூடி பார்த்தீங்களாக்கே நம்மளுக்கு வந்து டபுள் சைடு செலட்டாப்பு தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையே இப்போ இது மேலேயே நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாங்க இப்படி ஒட்டி வைக்கிறனால நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மணிக்கு ஆகிக்கிடுங்க இப்போ இதை பார்த்தீங்களாக்கே நம்ம வந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பரு அயர்ன் ஸ்டீல் எல்லாத்தையுமே நம்ம இந்த மணிக்கு இது மேலேயே வச்சுக்கலாங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த தண்ணி எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சோடனே அப்படியே தண்ணி எல்லாமே கீழேயாக வடிஞ்சிடுங்க சோப்பு தனியாக இந்த மணிக்கு ஸ்க்ரப்பர் தனியாக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொசு தொல்லைங்கிறது இருக்கவே இருக்காதுங்க சோப்புலையா இந்த மணிக்கு இல்லாமல் நம்ம இப்படி தனியாக வச்சோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் மூடி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜூஸ் பாட்டில் மூடியில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டபுள் சைடு செலட்டாப்பு தாங்க போட்டு ஒட்டி எடுத்துக்கிட்ட போகிறேன் இப்போ ஒரு இதில் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரிக்கு நான் இப்போ எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி டபுள் சைடு செலட்டாப்பையாக ஒட்டி எடுத்துக்கிட்ட போகிறேங்க இப்போ இந்த மாதிரிக்கு எல்லாத்தையுமே நம்ம எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம்னாக்கி நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் வைக்கலாம் இல்லாக்கி நம்ம வீட்டில் இருக்க பாத்ரூமில் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெஸ் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரிக்கு நான் சோத்துலேயும் இப்போ இதை ஒட்டி காமிக்கிறேன் இப்போ 4 இதையுமே இந்த மாதிரிக்கு நம்ம ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு நம்ம ஆணி எதுவுமே அடிக்க தேவையே இல்லைங்க நம்ம ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கணும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் இப்போ இந்த மாதிரிக்கு ஒத்தையாக இருக்க ஒரு சாவி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாவியை பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வளைவு கொடுத்தா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சாவி வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து எங்கேயும் தொலைஞ்சு போகாதுங்க அதுக்கு இந்த மாதிரிக்கு ஜிப்டை தாங்க நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜிப்டையாக நம்ம அதுக்குள்ளேயே மாட்டி வச்சுட்டு இந்த மாதிரிக்கு டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நம்ம வீட்டு சுவத்துலலாம் நம்மளுக்கு அப்படியே அந்த ஆணியில் தொங்க விட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த டிப்பு இட்லி பாத்திரத்துலையே நம்ம இட்லி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணியை வச்சு நம்ம பிடிச்சி இப்படி எடுக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து கையிலையா வந்து சூடு அதிகமாக படத்தாங்க செய்யும் இந்த மாதிரிக்கு ஜிப்டை இருந்தால் போதுங்க நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே இந்த மாதிரிக்கு ஜிப்டையாக நம்ம இப்படி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் உள்ள மூடியையாக நம்ம தூக்கி விட்டு பார்த்தோம்னாக்கி நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐடியா வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு கையில் வந்து சூடுங்கிறது படவே படாது இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஜிப்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஹேண்ட்பேக் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் எந்த பேக்காக இருந்தாலும் சரிங்க ஜிப்பிலையாக நம்ம அந்த பிடிச்சி மாட்டும் போதும் திறக்கும் போதும் உள்ளது நம்மளுக்கு பிஞ்சிருச்சு அப்படின்னாக்கி நம்ம வந்து உடனே நம்ம பேக் ஆகாது அப்படின்னு தூக்கி தூர வைக்க வேண்டாங்க இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு வந்து ஜிப்டை இருந்தாலே போதுங்க மாட்டும் போதும் திறக்கும் போதும் நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து பேக்கை வந்து வேஸ்ட்டு நினச்சி தூக்கி எங்கேயும் வச்சு போட்டுறாதீங்க இப்போ நான் அந்த மாதிரி ஜிப்டை தாங்க மாட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களாக்கி இப்போ நம்ம இதனுடைய உதவியால் பார்த்தீங்களாக்கி நமக்கு ஈஸியாக இந்த மணிக்கு கலட்டுறதுக்கும் திறக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் இப்போ ஹேங்கர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம போடுத ஹேங்கர் தாங்க இது வந்து இப்போ இதில் பார்த்தீங்களா நான் அந்த மாதிரி ஜிப்டை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜிப்டையாக நான் இப்போ 2 பக்கமும் இதை வந்து மாட்டி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து இது பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் 1 சைடு மாட்டி காமிக்கிறேங்க அதே போல் இன்னொரு சைடுமே நம்ம வந்து டைட்டாக இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னா இந்த ஜிப்டை வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் வரவே வராதுங்க கலண்டு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நல்லா நம்மளுக்கு வந்து இறுக்கமாக ஆகிக்கிடுங்க இந்த ஜிப்டை வந்து நம்மளுக்கு இப்படி மாட்டி வைக்கிறதுனால இப்போ பார்த்திங்களா நான் என்னுடைய பெட்ஷீட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெட்ஷீட்டையாக நம்ம அதுக்குள்ளேயே இப்படி மாட்டி வச்சுக்கிடலாங்க இது நம்மளுக்கு வந்து இடத்த எதுவுமே அடைக்கவே அடைக்காதுங்க நம்மளுக்கு வந்து இந்த ஜிப்டை நம்ம இப்படி மாட்டி வச்சுட்டு நம்ம பெட்ஷீட்டெல்லாம் எவ்வளோ அழகாக நம்ம வந்து இப்படி இதுக்குள்ளேயே மாட்டி வச்சுக்கிடலான்னு பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கறதுக்கே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த டிப்பு எல்லாமே பிடிச்சிருந்தனாக்கி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இந்த டிப்பு எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.